தந்தை மகன் தூய் ஆவியானவர் பெயராலே ஆமேன். அன்புக்குரிய பரிசுத்த ஆவியை வாரும். இதோ நம்முடைய இதயங்களையும் நம்முடைய உள்ளங்களையும் தூய்மையாக்கி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ நமக்கு தேவையான வல்லமையும் ஆற்றலையும் தந்தருளுமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிப்பாட்டில் நாம் பார்க்கின்றோம், நம் ஆண்டவர் இயேசு நமக்கு ஆறுதல் தருகின்ற கடவுள், நமக்கு சௌக்கியத்தையும் தருகின்ற கடவுள், நமக்கு தேவையான அனைத்தையும் அளிக்கும் கடவுள் என்று நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதலாவது வாசகத்தில் புனித எசேக்கியேல் வாக்கினர் புத்தகத்தில் நாம் தொடர்ந்து கேட்கின்றோம், நம் ஆண்டவர் எவ்வாறு ஒவ்வொரு மனிதரின் முகத்திலிருந்து கண்ணீரை தொடுத்து விடுவார் என்று. இந்த மலை மீது ஆண்டவர் ஒரு மிகவும் வல்லமை பெற்ற உணவை, திரு விருந்தை மனிதகுல அனைவருக்கும் ஏற்பாடு செய்கின்றார் என்று. இன்றைய நட்சத்திரத்தில் நாம் பார்க்கின்றோம், எவ்வாறு ஆண்டவர் பல நோயில் பாதிப்புள் இருந்த மக்களுக்கு தேவையான சௌக்கியத்தையும் ஆறுதலை அளித்து, எவ்வாறு பசியோடு வந்திருந்த மக்களுக்கு அவருடைய வல்ல செயலால் அந்த மக்களுக்கு தேவையான உணவை அளித்து மிகுந்த 7 அந்த அந்த மீன் மற்றும் அப்பம் துண்டுகளை வயிறார உண்ட பிறகு மிகுந்த அந்த துண்டுகளை, மீதியாய் இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தானர் என்று. இவ்வாறு ஆண்டவரின் அருள் செயல் நம்முடைய உடலின் பசியும் நம்முடைய ஆன்மீக பசியும் அவர் தம்முடைய வல்லமையால் நிறைவு செய்ய கடவுள் நம் ஆண்டவர். இந்த முதலாவது வாசகத்தில் ஆண்டவர் அளித்த அந்த வாக்குறுதி, இதோ இந்த மலை மீது ஆண்டவர் அனைத்து வியாதிகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துடைத்து விடுவார் என்கின்ற அந்த வாக்குறுதி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக பல வியாதிகளால் வந்திருந்த மக்களுக்கு தேவையான சௌக்கியத்தையும் மற்றும் அவருடைய பசியை அப்பத்தாலும் மீனினாலும் நிரம்பிய கடவுள் நம் ஆண்டவர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம் ஒவ்வொருடைய பசி ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே அவருடைய திருவடி சாதனங்கள் வழியாகவும் அவருடைய வார்த்தைகளின் வழியாகவும் நற்கருணின் வழியாகவும் ஆண்டவர் நம் இல்லத்திலும் நம் உள்ளத்தில் இருக்கின்ற பசியை, காலியான வாழ்க்கையை நிறைவு செய்ய வருகின்றார். ஆகவே அந்த ஆண்டவரை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு அவருக்கு நன்றியை சொல்லி நாள்தோறும் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய கல்வாரி சிலுவை அன்புக்கு சாட்சிகளாக திகழ நமக்கு தேவையான வல்லமைக்காக நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதும் வரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஓ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, ஓ ஸ்தோட்டி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஓ கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதும் வரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர்,
எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். அன்புடைய ஆண்டவர் இயேசுவே, இதோ உம்மை தொட்ட அனைவரும் சுகமடைந்தார். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியம் குணமடைவான் என்று அந்த 100 தலைவன் கூறியது போல நாம் விசுவாசோடு ஜபிக்கின்றோம். ஆண்டவரை, இது வந்து உலகம் முழுதும் வந்திருக்கின்ற இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான சௌக்கியத்தையும், அவரை வழிநடத்துகின்ற மருத்துவரையும், அந்த நர்ஸ்மார்களையும், அந்த மருத்துவத்தை வேலை செய்கின்ற அனைவருக்கும் தேவையான பாதுகாவலையும் சௌக்கியத்தையும் தந்துள்ளுமாறு ஜபிக்கின்றோம். பிதாவை, இதோ நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்தில் இருக்கின்ற காலியான வாழ்க்கை, நம்முடைய பசிகளை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய ஏக்கங்களை, நம்முடைய கவலைகளை, நம்ம கண்ணீரை, நம்ம பிரச்சனைகளை நீர்தானே உற்று நோக்கி பார்த்து நமக்கு தேவையான ஆறுதலையும் அன்பையும் நிம்மதியும் அருளுமாறு உம்முடைய திருச்சலை உற்று நோக்கி ஜபிக்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானோருமை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.